ஆன்மீக அருளன்பர்கள் அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து இறைவனுடைய அனுகிரகத்தினால் பல நல்ல பதிவுகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் மாந்தின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா மாந்தி பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் மாந்தினா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாந்தி பொதுவாக கேரளத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் கண்டிப்பாக இந்த மாந்தியை கணித்துதான் ஜோதிடம் சொல்வார்கள். அவர்கள் மாந்திக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதை வைத்து பரிகாரங்களை சொல்லி நம் வாழ்க்கையில் வளம் சேர்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நம்முடைய ஜோதிடர்களும் பல பேர் இந்த மாந்தியை மிகச்சரியாக கணித்து நமக்கு சொல்கிறார்கள். இந்த மாந்தி யார் அப்படின்னு கேட்டால் சனியினுடைய மைந்தன் என்று சொல்லப்படுகிறது. சனி என்கின்ற கிரகத்தினுடைய உபகிரகம் என்று நாம் மாந்தியை சொல்கிறோம். இந்த பூமிக்கு சந்திரன் எப்படி உபகிரகமோ அதை போல சனியினுடைய உபகிரகம் இந்த மாந்தி அப்படின்னு சொல்கிறோம். ஜோதிட ரீதியாக இப்படி சொல்லப்படுகிறது. அறிவியல் ரீதியாக மாந்தியும் குளிகனும் சனியினுடைய உபகோள்கள் என்று சொல்கிறார்கள். நாம் இதை ஆழமாக ஆய்வு செய்து படித்தால் மாந்தியும் குளிகனும் ஒன்று என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். மாந்தியினுடைய சகோதரன்தான் குளிகன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பகலிலே மாந்தியாக, இரவிலே குளிகனாக இவன் செயல்படுகிறான் என்று சொல்பவர்களும் உண்டு. மொத்தத்தில் மாந்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த மாந்தியை எப்படி கணக்கிட வேண்டும் என்று நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் சனியினுடைய உபகிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் இதற்கென்று இந்த மாந்திக்கென்று சில குணநலன்கள் இருக்கிறது. சனி எப்பொழுதுமே சனியை என்ன சொல்கிறோம்? ஆயுள்காரகன் என்று சொல்கிறோம். கர்மகாரகன் என்று சனிக்கு பெயர். சனியை ஆயுள்காரகன் கர்மகாரகன் என்று அழைக்கிறோம். அவனுடைய மகன் மாந்திய மரணகாரகன் என்று அழைக்கிறோம். அவனுக்கு அதுதான் பேர். இந்த மாந்தியை போல வில்லாதி வில்லன் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மந்தனுடைய மகன், மந்தன்னா யார்? சனி பகவான். மந்தனுடைய மகன் மாந்தி வில்லாதி வில்லன் என்று சொல்கிறார்கள். பொதுவாகவே உங்களுக்கு ஜோதிடத்தில் ஈடுபாடு இருக்குமே ஆனால், இல்லை யாராவது ஒரு நல்ல ஜோதிடரை வைத்து நீங்கள் ஆய்வு செய்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த மாந்தி ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 1, 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் நாம் செய்த பாவம் அதற்குரிய தண்டனை ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை வந்து சேரும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய வேலையை இந்த மாந்தி செய்வார் என்று பார்க்கிறோம். சனியினுடைய பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்ற பொழுது 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டார்த்தம சனி, பாதச்சனி, இப்படி சனி ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஏற்கனவே நாம் மனதாலையும் உடலாலையும் சோர்ந்து போயிருப்போம். அந்த சோர்வை பயன்படுத்தி கொண்டு, நம்முடைய மனநிலையை பயன்படுத்தி கொண்டு
மாந்தி அந்த நேரத்தில் மாந்தியால் ஏற்படக்கூடிய பாதிப்பை இந்த சனியினுடைய பிரச்சனைகள் நடக்கும்போதே சேர்த்து அனுபவிக்கும்படி செய்வான். இப்போ எவ்வளோ கொடுமைன்னு பாருங்கள். ஏனென்று சொன்னால் நாம் செய்த பாவம், அந்த கர்மா இருக்கு பாருங்க, அந்த கணக்கை தீர்ப்பதற்காக மாந்தியாலும் சனியாலும் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்று அதை சொல்கிறார். சரி, இந்த மாந்தி 1ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? 12 இடங்கள் இருக்குது, அதில் 1ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் அவன் எப்படி இருப்பானா, தன்னிலை மறந்து பேசுவானா. இதை இப்படித்தான் பேசணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. வாய் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் என்ன செஞ்சிட முடியாது, பேசிட முடியாது. அப்போ இடம் பொருள் ஏவல் தெரிந்து தான் பேசணும்னு நம்முடைய பெரியோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் தன்னிலை மறந்து பேசுவது, என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் எது வாயில் வந்தாலும் பேசுகிறது, இந்த வேலையை 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி செய்யும். தீராத கவலை என்பது இருக்கும். ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன பலன் என்று ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதே நேரம் கெடு பலன்கள் ஒருவேளை அந்த இடத்துல இருக்கிறதுனால இருந்து சுப கிரகங்களினுடைய பார்வை அந்த இடத்தை பார்த்தால் அதனுடைய கொடூரம் குறையும், சில நேரங்களில் நல்ல பலன்களும் ஏற்படும் என்று சொல்வது தான் ஜோதிட முறை. அப்போ 1ஆம் இடத்துல மாந்தி இருந்தான் என்று சொன்னால் தீராத கவலை இருக்கும், பேச தெரியாமல் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தான்னு சொன்னால் கலகக்காரர்களாக இருப்பாங்க, எதை எடுத்தாலும் சண்டைக்கு நிற்பாங்க. நம்ம ஒன்று சொல்லுவோம், அவர்கள் அதை வேறு மாதிரி புரிந்து கொண்டு நம்மிடம் சண்டைக்கு வருவார்கள். கலகக்காரர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்களில் ரோகம் ஏற்படும், கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவர்களுக்கு வரும், தன விரயம் ஏற்படும். அவர்களுடைய நடவடிக்கைகளின் காரணமாக அவர்களை துஷ்டன் என்று சொல்வார்கள். துஷ்டன் என்கின்ற பெயர் அவர்களுக்கு வரும். 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தான்னு சொன்னால் வாய் சாதுரியம் பெற்றவர்களாக இருப்பார்கள், எதையும் பேச்சால சமாளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள், ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தான்னா சகோதர உறவுகளை கெடுத்துருவான். சகோதரர்களுக்குள்ள தேவையில்லாமல் சண்டை வந்துடும். 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குன்னு வைங்க, கண்டிப்பாக இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருப்பான். ஒரு இடத்துல அவனால் நிலையாக இருக்க முடியாது. இருக்கிற இடத்த விட்டு, சமவெளியில் குடியிருக்கிறவன் அந்த இடத்த விட்டுட்டு நேராக போய் மலைப்பிரதேசத்தில் போய் குடியிருப்பான். இந்த வேலையெல்லாம் 4ஆம் இடத்து மாந்தி பண்ணோம். உறுப்புகளில் குறைபாடு ஏற்படும். உறுப்பு குறைபாடு என்பது 4ஆம் இடம் மாந்தி செய்யக்கூடிய வேலை. இந்த 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். புத்திர சோகம் ஏற்படும், புத்திர தோஷத்தை தருவது 5ஆம் இடம் மாந்தி. அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? மனநோய் ஏற்படும், பிடிவாதமாக இருப்பார்கள், இறை நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள், தகாத உறவுகளை நினைத்து கவலை கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப சிக்கலான இடம். 6ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னு வைங்க, நல்ல நீண்ட ஆயுளோடு அந்த ஜாதகன் இருப்பான், பரோபகாரியாக இருப்பான். யார் கேட்டாலும் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள், இல்லை என்று கண்டிப்பாக சொல்ல மாட்டார்கள். 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் நட்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுரும், நட்பில் பிளவு வந்துடும், நட்பில் பங்கம் வந்துடும். மனைவியினுடைய சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கக்கூடியவர்களாக கணவன் இருப்பார். 7ஆம் இடத்துல மாந்தி ஒரு ஆண்மகனுக்கு இருந்தால் மனைவியினுடைய சொத்து பூரா கரைஞ்சு போகும். பெண்ணுக்கு இருந்தால் கணவனுடைய சொத்து பூரா மனைவியினுடைய ஆடம்பரத்தினாலேயோ ஏதோ ஒரு பழக்கத்தாலேயோ அது என்ன செஞ்சிடும், கரைந்து போயிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
ஒருத்தர் இவங்க நம்பிக்கிட்டே இருப்பாங்க, இந்த காரியம் இவர்களால் நமக்கு நடைபெறும் அப்படின்னு நம்பிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் இவர்கள் யாரை நம்பினார்களோ அவர்களிடமிருந்து இவர்களுக்கு நல்லதே வாழ்க்கையில் நடக்காது, எந்த பலனும் கிடைக்காது. 8ஆம் இடத்து மாந்தி. இவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. 8ஆம் இடத்துல மாந்தி வலுப்பெற்றிருந்தால் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு, அகால நேரங்களில் சாப்பிடுவார்கள். ராத்திரி 1 மணி, ராத்திரி 2 மணி, சில பேர் காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சு ஏதாவது ஸ்நாக்ஸை சாப்பிட்டு காஃபியை குடிப்பான். இந்த கருக்கல் வேளைன்னு சொல்கிறோம்ல, 5:30 ஒரு 6:30 மணிக்குள்ளே, அந்த நேரமெல்லாம் சாப்பிட்றது. அந்த நேரம் தீபம் ஏற்றி சுவாமியை வழிபாடு பண்ணணும். ஆனால் அந்த நேரமெல்லாம் உட்கார்ந்து என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. ஸோ அகால நேரங்களில் உணவு உண்பவர்கள், அந்த பழக்கம் அவர்களுக்கு இருக்கும். எதையுமே ஒரு சந்தேக கண்ணோடே பார்ப்பாங்க, எதை எடுத்தாலும் சந்தேகம் இருக்கும். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர் தோல்வி என்பது ஏற்படும். 9ஆம் இடத்து மாந்தி என்ன செய்வான் தெரியுமா? எப்பேற்பட்ட பாச பிணைப்பில் இருந்த பிள்ளைய தகப்பனை விட்டு பிரிச்சிருவான். தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்படும். பொருளாதார சிக்கல் ஏற்படும். தகாத உறவுகளை வைத்துக் கொள்கின்ற காரணத்தினால் மகனுக்கும் தந்தைக்கும் இடையில் மிகப்பெரிய சிக்கல்கள் வரும். இந்த 10ஆம் இடத்துல மாந்தி, ரொம்ப பெரிய வருமானம் இருக்காது, பெரிய லாஸும் இருக்காது, வரவும் செலவும் அவர்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் புத்திசாலிகளாக இருப்பார்கள். ஆனால் புத்திசாலியாக இருந்து வரவு செலவுகள் சமமாக இருந்தாலும் மிகப்பெரிய சுயநலவாதிகளாக இருப்பார்கள், ரொம்ப சுயநலம் கொண்டவர்களாக இருப்பார்கள். 11ஆவது இடத்துல மாந்தி இருந்தால் பேர், புகழ், தனம், லாபம் இதையெல்லாம் தாண்டி ரொம்ப வசீகரமாக இருப்பார்கள். ஜாலக்காரன் என்று இவர்களை சொல்வார்கள். 11ஆவது இடத்துல மாந்தி இருந்தால் இவன் பெரிய ஜாலக்காரன். ஏன்னா பேச்சால் யாரையும் என்ன செய்திருவா? கவர்ந்து இழுத்து விடுவான். எத்தனையோ பேர் போய் பேசி ஒரு காரியத்தை சாதிக்க முடியல அப்படிங்கிற நிலை இருந்தாலும் இவர்கள் போய் பேசினாங்கன்னு வைங்க, இவர்களுடைய வசீகரம் இவர்கள் பேச்சை கேட்கும்படியாக செய்யும். அவ்வளோ பெரிய ஒரு லாபமான ஒரு இடம் 11ஆவது இடம் என்று பார்க்கிறோம். இந்த 12ஆம் இடத்துல மாந்தி இருந்தான்னா அவன் பெரிய சோம்பேறியாக இருப்பான். சுறுசுறுப்பு எந்த கடையில் விற்கிதுன்னு கேட்பான், பெரிய சோம்பேறியாக இருப்பான். வீண் ஆடம்பர செலவுகள் அவனால் ஏற்படும். இது எல்லாமே ஜோதிடர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இது எல்லாமே பொது பலன்கள் என்று சொல்வார்கள். இது பொதுவான பலன். மாந்தி எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பலனாக இருக்கிறது. ஆனால் இதில் சில தேவையில்லாத நிலை இருந்தால் கூட அந்த இடத்தை சுப கிரகங்கள் பார்க்குமே ஆனால் நிச்சயமாக அந்த மாந்தியினுடைய கொடூரத்திலிருந்து அவர்களால் நிச்சயமாக விடுபட முடியும் என்று பார்க்கிறோம். ஆக நல்ல கிரகங்களினுடைய பார்வை என்பது நிச்சயமாக இருக்கணும். இந்த 12ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் என்ன பிரச்சனைனா, ஒரு வீட்டில் தாய் தந்தையோடு சேர்த்து 4 பிள்ளைங்க இருந்து நல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செஞ்சு வசதியாக இருந்தால் கூட ஒரே இடத்துல இருந்து வாழ்வதற்கு அவர்களுக்கு பாக்கியம் என்பது இருக்காது. தொழில் ரீதியாகவோ இல்லை வேறு காரணங்களாலவோ எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியம் என்பது அவர்களுக்கு வராது. இதில் ரொம்ப கொடுமையான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக பிரேத சாபம் உண்டு. 6ஆவது இடத்துல மாந்தி இருந்தால் பரோபகாரியாக இருப்பான், நீண்ட ஆயுளெல்லாம் இருக்கும், ஆனால் நித்திய கடன் இருக்கும். இப்போ பரோபகாரியாக இருந்து எல்லாருக்கும் வாங்கி வாங்கி கொடுத்து தன்னிடம் இருப்பதை கொடுத்தால் பரவாயில்ல, கடன் வாங்கி கூட இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைப்பான். அதனால் மிகப்பெரிய கடனில் சிக்கி தவிப்பான். 7ஆம் இடம்
அதான் சொன்னேன், 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் கணவன் சொத்தை மனைவி கரைப்பா, மனைவி சொத்தை கணவன் கரைப்பா. அப்போ என்ன ஆகும்? 7ஆம் இடத்துல கணவனுக்கு மாந்தி இருந்தால் மனைவி சொத்தை பூரா கரைச்சிருவா, மனைவிக்கு மாந்தி இருந்தால் கணவன் சொத்தை பூரா கரைச்சிருவா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? 2 பேருக்கு இடையில் உறவு பாதிப்பு என்பது ஏற்படும், தினமும் சண்டை. 9ஆம் இடம், அந்த 9வது இடத்துல மாந்தி இருந்தால் ஜென்மாந்திர பாவம் பூரா நம்மை பின்தொடர்ந்து நம்மை பல துன்பங்களுக்கு ஆளாக்கும். அப்போ பொதுவாக சொல்கின்ற பொழுது எப்பொழுதுமே 3, 6, 10, 11 இந்த இடங்களில் மாந்தி இருந்தான்னு சொன்னால் அது சிறப்பு. ஏன்னா 6ஆம் இடத்துல கடன் இருந்தாலும் அவன் மிக நல்லவனாக இருப்பான், பரோபகாரியாக இருப்பான், நீண்ட ஆயுள் உடையவனாக இருப்பான், நல்ல உழைப்பான். அதனால் உழைச்சி எப்படியும் கடன் அடைச்சி வெளியே வந்துடுவான். 3ஆம் இடம் நல்ல ஒழுக்கமானவனாக கண்டிப்பாக 3ஆம் இடம் இருக்கும். 10ஆம் இடம் ஒரு சமமான வாழ்க்கையை வாழ்வான், ஆனால் சுயநலவாதியாக இருப்பான். 11வது இடத்துல அவனுக்கு எல்லா தன லாபங்களும் வந்து சேரும். அது ஒரு லாபஸ்தானம், ஒரு சிறந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. ஆக நல்ல பலன்கள் தரக்கூடிய இடத்துல மாந்தி இருந்தால் பிரச்சனை இல்லை. தீமையான இடத்துல எங்கே போய் உட்காரக்கூடாதோ அந்த ஸ்தானத்தில் போய் மாந்தி உட்கார்ந்தான்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்போ இந்த மாந்தியினுடைய பிரச்சனைகள்லேருந்து நாம் விடுபடுவது எப்படி அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவையே நாம் கொடுக்குறோம். இந்த இடத்துல உட்காரணும், இந்த இடத்துல உட்காரக்கூடாதுங்கிறது நீங்களோ நானோ முடிவு பண்ண விஷயம் இல்லை, இது முடிவு பண்ண விஷயம். இந்த அமைப்பில் தான் இவன் இந்த மண்ணுக்கு வரணுங்கிறது எழுத்து. அதிலிருந்து நாம் யாரும் நினச்சாலும் சில விஷயங்களை மாற்ற முடியாது. ஆனால் அதிலிருந்து நாம் வெளியே வர்றதுக்கு என்ன செய்யலாம்? முயற்சி செய்யலாம். எதனால இந்த மாந்தி தோஷம் தொடர்கிறது? கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடத்துல போய் உட்கார்ற மாதிரி இவனுடைய அமைப்பு ஏன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பக்திமான் அவனே இந்த மாந்தியால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ராவணன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி. ராவணன் சாமகானம் பாடினா சிவன் ஓடோடி வந்து தன்னை மறந்து மெய் மறந்து அவன் ரசிப்பான். 1000 வரங்களை பெற்றவன். அந்த வரங்களின் வாயிலாக அவன் என்ன செஞ்சான்னா நவக்கிரகங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான். நவக்கிரகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான். இப்போ இந்திரஜித்து பிறக்க போகிறான். இவன் எந்தெந்த கிரகங்கள் அவனுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு இவன் முடிவு பண்ணுறான் ராவணன். அப்போ சனியை கூப்பிட்டு சொன்னான், நீ எங்கே இருக்கணும் தெரியுமா? என் மகனுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீ 11வது இடத்துல தான் இருக்கணும்னா. ஏன்னா 11வது இடத்துல சனி இருந்தான்னு சொன்னால் எல்லா பேரும் புகழும் அவனுக்கு வந்து சேரும். 11வது இடத்துல சனின்னு இல்லை, எந்த நல்ல கிரகங்களுடைய அமைப்பு அதில் இருந்தாலும் எந்த கிரகமாக இருந்தாலும் அது நற்பலன்களைத்தான் செய்யும். ஏன்னா அது லாபஸ்தானம் என்று சொல்கிறார்கள் ஜோதிடத்தில். அப்போ 11வது இடத்துல தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிற சனியும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்போ அந்த குழந்தை பிறக்க போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 11வது இடத்துல நின்ற சனி, லாபஸ்தானத்தில் நின்ற சனி 12வது இடத்துலையும் காலை வச்சானா. அவனுக்கு ஏற்கனவே கால் சரி கிடையாது. 11வது இடத்துலையும் காலை வச்சு 12வது இடத்துல என்ன செஞ்சான்? காலை வச்சான். ஆத்திரத்தில் ராவணன் தன்னுடைய வாளை எடுத்து அவனுடைய காலை வெட்டினான். வாழ் கொண்டு அவனுடைய காலை வெட்டின உடனே அந்த கால் அப்படியே இரத்தத்தோடு தெரித்து எங்கே போய் விழுந்துதான்? 1ஆம் இடத்துல போய் விழுந்துதான். 11வது இடத்துல பாதி கால், 12வது இடத்துல பாதி கால், 12வது இடத்துல வச்ச காலை வெட்டுனா அந்த கால் அப்படியே சிந்தி செதறி போய் 1வது இடத்துல விழுந்ததுனால இந்திரஜித்தினுடைய ஆயுளுக்கு பங்கம் ஏற்பட்டது. அற்ப ஆயுள் இந்திரஜித்துக்கு என்று பார்க்கிறோம். அப்போ அவன் எவ்வளோ பெரிய வேலையை அவன் செய்வான்னு பாருங்கள். இந்த மாந்திங்கிறவன்
இந்த மாந்தி தோஷம் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் நடக்கும்? எப்படிம்மா கண்டுபிடிக்கிறது எனக்கு மாந்தி இருக்குன்னா, நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து கேளுங்க. நம்பிக்கை இருந்தால் கேளுங்க. நம்பாதவர்கள் எப்போவுமே எதையுமே செய்ய வேண்டாம். நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் குடும்ப ஜோதிடர்களாக இருக்கலாம், நல்ல ஆய்வு செய்த ஜாம்பவான்கள் கையில் கொண்டு போய் கொடுங்க. இது இப்படின்னு உங்களுக்கு புட்டு புட்டு வைப்பாங்க, அதை செய்யுங்க. நம்பிக்கை இல்லைன்னா செய்ய வேண்டான்னு ஏன் சொல்கிறேன்னா, எப்பொழுதுமே ஒரு ஜோதிடர்கள் நம்மகிட்ட அம்மா நீங்கள் ஒரு பெரிய பதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, உங்களுக்கே சொன்னாங்கன்னா நீங்கள் அதை நம்பணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க வாக்கு பொன்னாகட்டும். பெரிய பதவிக்கு வருவீங்க, பெரிய அதிகார தோரணையில் உட்கார்ந்துருப்பீங்க. உட்கார்ந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, உட்காராட்டாலும் பிரச்சனை இல்லை, 3 வேளை சோறு கிடச்சா போதும். ஆனால் உங்களுக்கு கண்டம் இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சிக்கல் இருக்குது, உங்களுக்கு அவமானம் இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம கவனமாக இருக்கிறதுல என்ன குறைஞ்சி போவோம்? நம்ம நன்மைக்காக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்பலாம், நம்பாமல் கூட இருக்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லும்போது, பாதிப்பு இருக்குன்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். கவனமாக இருப்பதில் என்ன தப்பு இருக்குது? ஜோதிடம் என்பது ஒரு சாதாரண விஷயமா? அது ஒரு மிகப்பெரிய கலை. 1000 கலைகள் 64இல் ஜோதிடம் மிகச்சிறந்த ஒன்று. அதனால தான் இப்போ என்ன நடக்கும்னு அப்பப்போ சகாதேவன்ட்ட கிருஷ்ணன் கேட்டுக்கிட்டே இருந்தான். கிருஷ்ணனுக்கு தெரியாதா இருக்குது? நாள் குறித்து கொடு, நட்சத்திரம் குறித்து கொடுன்னு யார்கிட்ட போய் கேட்டாங்க? சகாதேவனிடம் போய் கேட்டாங்க. ஏன்னா ஜோதிடத்தில் அவன் வல்லவன். ஆனால் ஒன்று ஏனாதானோன்னு பார்க்கக்கூடாது, நல்ல கணித்து அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் உயிரோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் ஜோதிடர்கள் அதை நல்ல முறையில் என்ன செய்யணும்? கணித்து கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் சாஸ்திர விதி. அதனால் ஜோதிடம் என்பது பொய் அல்ல, ஜோதிடம் என்பது உண்மை. அது கணிக்க தெரிபவர்களுடைய கையில் போய் அது என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல மாந்தியோடு நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அது உங்களுடைய ஜென்ம கர்மா. அது நல்லதாக இருந்தாலும் சரி, அது தீமையாக இருந்தாலும் சரி, அதுதான் உங்கள் ஜென்ம கர்மா. அப்போ அதுக்கு ஏற்றார் போல் உங்களுக்கு புண்ணியமும் வரும், அதற்கு ஏற்றார் போல் உங்களுக்கு பாவமும் வரும். எதனால் அந்த ஜென்ம கர்மாவை சுமந்துக்கிட்டு மாந்தி இந்தந்த இடத்துல இருக்கணுங்கிற ஒரு நிலையோடு நாம் வந்தோம்? அதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய கர்மா தான் அதுக்கு காரணம். அந்த கர்மா இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, காலாகாலமாக நம்மை தொடர்வது. இந்த மாந்தி இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத மிக அருமையாக வல்லுநர்கள் சொன்னாங்க. அடிக்கடி வாழ்க்கையில் விபத்து நடக்கும். ஏன்பா எப்போ பார்த்தாலும் இவனுக்கு தானே இந்த பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி விபத்து நடக்கும், உடல் நலம் சரியில்லாமல் போகும். 10 டாக்டர்கிட்ட நீங்கள் போனாலும் 10 டாக்டருக்கும் இவன் உடம்பில் என்ன நோயின்னு பிடிபடாது. அதுதான் மாந்தி செய்யக்கூடிய காரியம். எல்லாருக்கும் உடல்நல கோளாறு வரும், இதுதான் பிரச்சனைன்னு சரியாக டயக்னோஸ் பண்ணி என்ன செய்வாங்க? மருந்து கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடுவோம், சரியாயிடுவோம். சில பேருக்கு எத்தனை பேர்கிட்ட மருத்துவம் பார்த்தாலும் சரி, அந்த டாக்டர்கிட்ட போனேன், இந்த டாக்டர்கிட்ட போனேன், ஆனால் என்ன கிடைக்கல, எனக்கு சுகமே கிடைக்கல. இந்த நிலை மாந்தியினுடைய நிலை. எவ்வளவு நீங்கள் அப்படியே பசுமையாக செடி வாங்கிட்டு வந்து அருமையாக உரங்கரம்லாம் போட்டு நட்டுனாலும் சில பேர் கைக்கு செடியே வராது. நல்ல செழிப்பாக இருக்கிற செடி இவன் கைப்பட்ட உடனே வாடிடும். அப்படின்னா அவனுக்கு நிச்சயமாக மாந்தி தோஷம் இருக்குன்னு பொருள். சில பேர் வீட்டில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சி எடுத்து அப்படியே பொருத்தி பொருத்தி ஏற்றுவதற்கு முற்பட்டாலும் பல குச்சி அணைந்த பிறகு தான் ஒரு குச்சி எரியும். தீப்பெட்டியே நல்லா இருந்தாலும் சரிதான். தீப்பெட்டி ஒருவேளை தண்ணியில் நனைஞ்சிட்டு இல்லாட்டா குளிரில் நமுத்து போயிருக்குன்னா அது வேறு விஷயம். இப்படி ஏற்றும் போதெல்லாம் தீபம் அணைஞ்சிரும். ஏற்றி வச்சுட்டு போன தீபமே காரணம் இல்லாமல் அணைஞ்சு போகும், அங்கே காற்றே அடிச்சிருக்காது. இதெல்லாம் மாந்தியினுடைய தோஷத்துக்கு இருக்கக்கூடிய அறிகுறி. அது மாதிரி செய்வன நமக்கு இருக்குன்னு எப்போ பார்த்தாலும் இவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள். மாந்தியினுடைய தோஷம் இருக்குன்னா நமக்கு செய்வனை இருப்பது போல் நம்ம கற்பனை செய்து ஒரே பயம், இன்னொருத்தரை பார்த்து ஒரே பொறாமை, அடுத்தவன் வாழ்கிறத பார்த்து வைத்தறிச்சல்,
இதெல்லாம் மாந்தி சரியில்லைங்கிற காரணத்தினால தான் இதெல்லாம் நடக்கிறது என்று பார்க்குறோம். இறந்தவர்கள், இந்த மாந்தி சரியில்லாதவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை சார்ந்த யாராவது இறந்து போனாங்கன்னு சொன்னால் அந்த இறந்தவர்கள் அழுது கொண்டே இவர்களுக்கு கனவில் வருவாங்க. இறந்தவர்கள் அழுது கொண்டே வருவது போல கனவு காண்பது மாந்தி சரியாக இல்லை அந்த இடத்துல என்று பொருள். அது மாதிரி திதி நாமெல்லாம் கொடுப்போம் பெரியோர்களுக்கு. அந்த திதி கொடுத்துட்டு முதல்ல அந்த ஆகாரத்தை யாருக்கு கொண்டு போய் வைப்போம்? படையல் போட்டுட்டு முதல்ல சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு அந்த ஆகாரத்தை எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு நாம் சாப்பாடு முதல்ல வச்சு காகம் வந்து சாப்பாட்டை எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் கூப்பிட்டு பார்த்தாலும் சில நேரம் காக்கா வரவே வராது. நம்ம ஒரு 11 மணிக்கெல்லாம் பந்தி போட்டு இறந்தவர்களுக்கு படையல் போடுவோம். ஆனால் நீங்கள் படையல் போட்டு ஒரு 2 மணிக்கு மேலெல்லாம் போய் சாப்பாடு வைக்கக்கூடாது. ஏன்னா காக்காவே மூல வராது. படையலை நீங்கள் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு தீபதூபம்லாம் காட்டிட்டு இலையில் சாதங்கள் எல்லாம் எடுத்து அப்பளம் உளுந்த வடை தான் காக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொண்டு போய் வச்சாலும் காக்கா வராது. பொதுவாகவே காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும்னு வைங்க, நீங்கள் எந்த உணவு கொடுத்தாலும் சரிதான். காகத்துக்கு ஆகாரம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த தேர்வு செய்தால் அந்த இடத்த மாற்றக்கூடாது. அது பழக்கமாகி அதே இடத்துக்கு திரும்ப திரும்ப வரும். காக்காவை நீங்கள் அமாவாசைக்கு கூப்பிட்டு அழைக்கணுங்கிறது இல்லை. தினமும் அந்த இடத்துல அதுக்கு ஆகாரம் வச்சு பழகுனா அது வரும். இன்னொன்று, ஆகாரம் வைப்பதற்கு முன்னதாக ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல தண்ணி தெளிச்சிட்டு தான் ஆகாரம் வைக்கணும். அப்போ தான் காகம் வந்து உடனே எடுக்கும். நம்ம இலை போட்ட உடனே தண்ணி தெளிச்சிட்டு தானே என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். அது மாதிரி அந்த இடத்துல ஆகாரம் வைக்கக்கூடிய இடத்துல தண்ணியை என்ன செய்யணும்? தெளிச்சிட்டு காகத்துக்கு ஆகாரம் வைக்கணும். இதெல்லாம் செஞ்சோம். திதி சாப்பாட்டை சரியாக திதி எண்ணெய்க்கோ இல்லை அமாவாசை அன்று இறந்தவர்களை நினைத்து சாப்பாடு வச்சு நாம் வழிபாடு பண்ணி காகம் உடனே வரலன்னு வைங்க, மாந்தியினுடைய தோஷம் அவனுக்கு இருக்கிறது என்று பொருள். சில நேரம் காக்கா வராது. நம்ம வச்ச உளுந்த விடையை பார்த்த உடனே காகம் பறந்து ஓடும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வீட்டு உளுந்த விடை அவ்வளோ பிரமாதமாக கல்லாக இருக்கும். அப்புறம் காக்கா எப்படி திங்கும்? அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாகவே நல்ல ஆகாரத்தை வைத்தும் காகம் வந்து அந்த குறிப்பிட்ட திதியில், அமாவாசை திதியில் குறிப்பாக ஆகாரம் எடுக்க வரல, கூப்பிட்டுக்கிட்டே கிடைக்குங்க. ஏன்னா காகம் சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிட முடியும். அதான் சம்பிரதாயம். அப்போ வரவே இல்லை அப்படின்னு சொன்னால் மாந்தியினுடைய தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி கையில் நீங்கள் கீரையை வாங்கிட்டு வீதி வழியாக நடந்து வந்து அந்த வழியாக மாடு வந்ததுன்னு வைங்க, பசுமாடு என்ன செய்யும்? தேடி வந்து அந்த கீரைக்காகவே நம்ம பக்கத்தில் வந்து நிற்கும், கையில் உள்ளதை பிடுங்கிறதுக்கு பார்க்கும். ஆனால் கையில் ஆகாரத்தை வச்சுக்கிட்டு, வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு, கையில் அகத்திக்கீரையை வச்சுக்கிட்டு நீங்கள் பசுமாட்டை கூப்பிட்டாலும் அது வராது. இந்த ஆகாரத்தை காட்டி இங்கே வான்னு நீங்கள் கூப்பிட்டாலும் அதுக்கு காது கேட்கும். ஆனால் என்ன செய்யாது? வரவே வராது. அப்போ பசுமாடு வரல அப்படின்னு சொன்னால், நம்ம கூப்பிட்டோம், கையில் ஆகாரம் இருக்குன்னு பார்த்த பிறகும் வரவில்லை என்று சொன்னால் மாந்தியினுடைய தோஷம் கொடுமையாக இருக்கிறது என்று பொருள். அதை வச்சு தான் நாம் சில விஷயங்கள் என்ன செய்யணும்? கணக்கிடணும். அமைதியின்மை நமக்கு ஏற்படும், மன நிம்மதி இல்லாத நிலை ஏற்படும், கவலை ஏற்படும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் மாந்தி சரியான தோஷம் பீடித்தவனாக இருக்கிறான் என்று பொருள். சரிம்மா, இந்த மாந்தியினுடைய தோஷத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியே வர்றது எப்படி? அதனுடைய ஆக்ரோஷத்தை குறைக்கிறது எப்படி அப்படின்னா, வீதி வழியாக நாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக நடந்து போகிறோமோ இல்லை காரில் போகிறோமோ, எதிர்கொண்டு ஏதாவது சடலங்கள் வருகிறதுன்னு வைங்க, பிரேதங்கள் வருகிறது என்று சொன்னால் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுறது தான் மிகப்பெரிய பிரீத்தி. மாந்தி தோஷத்துக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் எது? அது எந்த ஆன்மாவாக இருந்தாலும் சரிதான், யார் செத்து போனாலும் சரிதான். அது சொந்தமாக இருக்கணும், பந்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை.
நம்ம எதிர்த்து சடலம் போனாலோ இல்லை அந்த சாவு வீட்டை தாண்டி நம்ம எங்கேயாவது வெளியே போனாலோ மனசார வேண்டணும், இந்த ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறத நாம் வேண்டணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய, சடலத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை என்ன செய்யணும், கொடுக்கணும். சவ ஊர்வலங்கள் வருகின்ற பொழுது எழுந்து நின்று மரியாதை கொடுக்கணும். நீங்கள் காரில் போயிட்டே இருக்கீங்கன்னா கையெடுத்து கும்பிடுங்க, நடு ரோட்டில் இறங்கி நின்று கும்பிட முடியாது. ஆனால் எங்கேயோ நடந்து போகிறோம், ஒரு சவ ஊர்வலம் வருகிறது என்று சொன்னால் நின்று என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், உறவே இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன செய்யணும், அவர்களுக்காக நாம் வழிபாடு செய்யணும். அதை போல் அடக்கத்திற்கு, அந்த உடல் அடங்குவதற்கு வேண்டிய உதவிகளை நாம் தாராளமாக செய்யலாம். இந்த மாந்தியினுடைய தோஷத்திலிருந்து நம்ம விடுபட முடியும். மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் ஊன்றுகோல் வாங்கி கொடுக்கலாம், அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டலாம். இந்த நாளும் மாந்தியினுடைய தோஷத்திலிருந்து உங்களை நிச்சயமாக என்ன செய்யும், விடுவிக்கும் என்று பார்க்கிறோம். சவ ஊர்வலங்களுக்கு மரியாதை, அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை. அந்த சவ வீடுகளில், அந்த சவம் கிடக்கக்கூடிய அந்த வீடு இருக்குது பாருங்கள், அந்த சாவு வீட்டில் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பது. ஊனமுற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், ஊனமுற்றவர்கள்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லணுங்கிறாங்க. சில பேருக்கு கண் இல்லாமல் இருக்குது, சில பேருக்கு கால் இல்லாமல் இருக்குது. அப்படி மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொன்னால் தான் அவர்களுக்கு மனசில் ஒரு அமைதியும் சாந்தமும் ஏற்படும் என்று சொன்னார்கள். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கணும். இப்போ கண்ணு தெரியலைன்னா, அந்த கண்ணு தெரியலைன்னா மாற்றுத்திறனாளிகள் நாம் சொன்னால் கூட அந்த கண் ஊனமுற்றிருக்கிறது என்று பொருள், அந்த கண்ணு பழுதுபட்டு போயிருக்கிறது என்று பொருள். இப்போது இந்த கையை சரியாக செயல்படுத்த முடியலன்னா இந்த கை பழுதுபட்டு போயிருக்கிறது என்று பொருள். நடக்க முடியலன்னா கால் பழுதுபட்டு போயிருக்கிறது என்று பொருள். ஏதோ ஒரு பழுது இந்த உடம்பில் இருக்க போய் தான் அந்த உறுப்புகள் தனியாக என்ன செய்ய முடியல, தன்னிச்சையாக செயல்பட முடியல. அப்பேற்பட்டவர்களுக்கு நீங்கள் பண உதவின்னு இல்லை, உடல் ரீதியாக எந்த உதவி செய்தாலும் நிச்சயமாக மாந்தியினுடைய கொடுமையான தோஷங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இதையும் தாண்டி இதற்கென்று சில ஆலயங்கள் இருக்குது, அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். திரு ஆலங்காடு, வருஷத்தில் ஒரு தடவையாவது திரு ஆலங்காடு போங்க. நீங்கள் முதல்ல ஒரு ஜோதிடரை போய் பார்த்து எனக்கு மாந்தி தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இல்லை கேட்கவே வேண்டாம், நமக்கு வாழ்க்கையில் நடக்கிறத வச்சே ஓஹோ நமக்கெல்லாம் மாந்தி தோஷம் இருக்கும் போலையேன்னு நமக்கே தெரியும். இப்போ நம்ம சொன்னதை வச்சு பார்த்தாலே இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துன்னா நமக்கு நிச்சயமாக மாந்தி தோஷம் இருக்குன்னு தெரியும். அந்த தோஷ பரிகாரம் இப்போ நான் சொன்னேன். மேற்கொண்டு ஒரு பரிகாரத்தை தேட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே பரிகாரம், இறைவனுடைய பாதங்களை பற்றி கிடப்பது மட்டும்தான் மிகச்சிறந்த பரிகாரம். அதுக்கு நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவையாவது திரு ஆலங்காடு போய் அங்கே இருக்கக்கூடிய மாந்தீஸ்வரர்னு சிவனுக்கு பேர், அங்கே அந்த மாந்தீஸ்வரரை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் திருவாலங்காட்டு காழியை வழிபாடு செய்தால் இந்த மாந்தி தோஷத்திலிருந்து நாம் நிச்சயமாக என்ன செய்யலாம், விடுபடலாம். அதை போல திருநாரையூரில் சௌந்தரநாதர் என்று சிவபெருமான் அழைக்கிறோம். நாம் சிவபெருமானை சௌந்தரநாதர் என்று அழைக்கிறோம். இந்த சௌந்தரநாதரை போய் திருநாரையூரில் வழிபட்டால் நம்ம மிகச்சிறந்த சௌந்தரியம் பெற்றவர்களாக மாறுவோம். மாந்தியினுடைய தோஷத்திலிருந்து நம்மை காக்கக்கூடியவராக திருநாரையூர் சௌந்தரநாதர் இருக்கிறார். அதை போல பட்டுக்கோட்டைக்கு அருகில் மிக அருமையான இந்த மாந்தியினுடைய தோஷத்தை நீக்கக்கூடிய விலங்காடு என்று ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், விலங்காடோ விலங்குவளையம் என்று நான் நினைக்கிறேன், அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போனாலும் நிச்சயமாக மாந்தியினுடைய தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா விளம் குளம்,
அந்த இடத்து பேர் விளங்குளம், பட்டுக்கோட்டைக்கு அருகிலே இருக்கிறது. அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்தால் இந்த மாந்தியினுடைய தோஷத்திலிருந்து நாம் முற்றிலுமாக விடுபட முடியும். எப்பொழுதுமே இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு மனசுக்கு சில கிளேசங்களை ஏற்படுத்தும். ஏன்னா இவன் மரணக்காரகன் என்கின்ற காரணத்தினால மாந்தி சரியில்லைன்னா நமக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு தேவையில்லாத கற்பனையெல்லாம் நீங்கள் பண்ணாமல் உங்களால் முடிந்தால் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்யுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நேராக புறப்பட்டு நீங்கள் திருஆலங்காடு போங்க, திருநாரையூர் போங்க. மிக அருமையாக விளங்குளம் போய் சிவனை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எப்பொழுதுமே இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ இந்த நிமிடம் இதற்கு அப்புறம் என்ன செய்யணுங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஆக மீண்டும் மீண்டும் சந்ததிகளுக்கு இந்த பாதிப்பு நம்முடைய பாவத்தால் ஏற்படாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்தி கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய காலம் பாதி கிணறு நாமெல்லாம் தாண்டிட்டோம். ஆனால் நம்முடைய சந்ததிகள், குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவர்களுக்கு இதை போன்ற பாதிப்பு இல்லாமல் எங்களுடைய குடும்பத்தில் நல்ல குழந்தைகள் பெறணும், எந்த பாதிப்பும் இல்லாத குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த புண்ணியங்களை எல்லாம் செய்து எது எது வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை தவிர்க்கக்கூடிய காரியங்களையும் சேர்த்து செய்து இறை வழிபாட்டோடு இறை நம்பிக்கையோடு அவனுடைய பாதங்களை பற்றி கொண்டு மனதை சரியாக வைத்து கொண்டால் மாந்தியால் கூட நம்மை அசைக்க இயலாது என்பதை புரிந்து கொண்டு இந்த அகத்தை சரியாக வைத்து கொள்ளுங்கள். இந்த அகத்திற்குள்ளே தான் பிரம்மம் இருக்கிறது. அந்த பிரம்மம் இருக்கக்கூடிய இடத்தை நாம் சுபிட்சமாக வைத்து கொண்டோம் என்று சொன்னால் எந்த தோஷங்களாக இருந்தாலும் நம்மை அணுகுவதற்கு வாய்ப்பு இல்லை என்கின்ற தீராத மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மலரும், தொடரும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசுகி மனோகரன். நன்றி, வணக்கம்.